செய்யலாம். அம்மாவுடைய வெண்பாக்கள் நேரிசை வெண்பாக்கள் நல்ல இயல்பாக படிக்கும்போதே பொருள் உணர்த்தி செல்லக்கூடிய செம்பாக நடையிலே அமைந்த வெண்பாக்கள். படிக்கும்போது இன்பம் ஏற்படும். நீங்கள் படிக்கணும். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தமைந்தேன் நிறந்திகளும் மைஞ்சான்ற கண்டத்தின் பெருமானே எஞ்சாண்டு தீர்ப்பது இடர். எடுத்த பாட்டிலே பாருங்கள், அந்த அம்மாவுக்கு தான் அந்த துணிவு வருது. ஏன்னா அந்த உறுதியான திண்ணிய மெய்யுணர்வு அம்மைகிட்ட இருக்குது. அம்மிகிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு எப்போ இடரை தீக்க போகிற? இடர்னா என்ன? பிறவி. நம்ம நினைக்கிற உலக இடர் அவங்க பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இடர்னா ஒன்று தான், பிறவி. சாமியை விட்டு பிரிய வைப்பது இந்த பிறப்பு தானே, அதுதான் அவங்களுக்கு பெரிய பகை. அதனால தான் வரம் கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கேட்பாங்க. இரவாமை, ஒருவேளை பிறப்பு இருந்தால் உன்னை மறவாமை. நல்லா நம்ம அதெல்லாம் கேட்டு பழகணும். சாமிகிட்ட போய் பாடணும். அவங்கள தான் கேட்குறாங்க. எத்தனை தான் அடிமையானாலும் பாட்டு நீங்கப்படாது, பாட்டு விடவே கூடாது. அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க. இப்படி இரவாது இன்பன்பு பெற்ற பிறகு அத்தனையும் சாமி கொடுக்குறாரு. கூடுமாறு அருள் கொடுத்து குலவு தென்திசையில் என்றும் நீடுவாழ் பழனமூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் கண்டு ஆனந்தம் சேர்ந்து. அம்மா கேட்ட அத்தனை வரத்தையும், அந்த வரத்தில் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களையும் இறைவர் நிறைவேற்றார். நமக்கு அம்மையார் நிறைவேற்றுவாங்க. அவங்க அம்மாட்ட சாமிகிட்ட கேட்கலாம், நம்ம அம்மைகிட்ட தான் கேட்கணும். அதுதான் நல்ல குரு பக்தி. நம்ம சாமிகிட்ட போய் கேட்கக்கூடாது, காரைக்கால் அம்மாவை தான் கேட்கணும்.